இருந்து, இந்த வாகனங்கள்ல இருந்து, மரத்த வெட்டுதல்ல இருந்து, இந்த ஆக்ஸிஜன்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அடுத்தடுத்த ஜெனரேஷன பாதிக்கும். அந்த அந்த பாதிப்பு ஏற்படும் பொழுதெல்லாம் நம்ம இங்க உயிரோட இருப்போமா இல்லையான்னு தெரியாது. ஆனா, அந்த பாதிப்ப நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கங்க. எப்படி கொண்டு போயிட்டு இருக்கோங்கிறதுக்கு ஆதாரப்பூர்வமா நெறைய விஷயம் உங்க மர மண்டைக்கு ஏறுதா என்னான்னு தெரியல. கருத்தடை மையங்கள் தான் அதிகம் இருந்துச்சு ஒரு காலகட்டத்துல நான் பார்த்துருக்கேன். என்ன, நாம் இருவர் நமக்கு இருவர்ன்னு சொன்னாய்ங்க. நாம் இருவர் நமக்கு ஒருவர்ன்னு சொன்னாய்ங்க. அடுத்த கட்டம் நான் கேள்விப்பட்டது, நாமே குழந்தை நமக்கேன் குழந்தைன்னு சொன்னாய்ங்க. ஏன் அவ்வளோ புள்ளைங்க பெத்துட்டு இருந்தாய்ங்க. இன்னைக்கு மூளைக்கு மூளை வந்து கருத்தரிப்பு மையம் உருவாகிட்டு இருக்கு. எப்படி உருவானுச்சு? எங்க நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்? எங்கேயோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். எது இந்த உரம் போட்டதிலிருந்து, நம்ம உணவு வகையிலிருந்து எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். சயின்ஸு ரொம்ப இம்ப்ரூவ் ஆவும் நம்மளுடைய வேலைப்பளு குறைஞ்சு உட்கார்ந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சோம். இப்ப அதிகப்படியாவே